இப்பவாவது நான் ஏன் இவ்வளவு அவசரமா சென்னை போய் ஆகணும்னு சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? சார், உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது சார். பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மனசை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில கண்டிப்பா நீங்க வெளியே போக நான் அனுமதிக்க மாட்டேன். அது சரியாவும் இருக்காது. நீங்க சொல்றத பார்த்தா அந்த பவானி ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க போல இருக்கே. நீங்க போய் அவங்க கிட்ட மாட்டி உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வைத்தியர் ஐயா வந்ததுக்கு அப்புறமா நீங்க இங்க இருந்து போறதுதான் சரியா இருக்கும். ஐயோ, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. அந்த பவானியால எந்த நிமிஷமும் பாரதியோட உயிருக்கும் பாரதியோட குழந்தை உயிருக்கும் ஆபத்து. அது மட்டும் இல்லங்க, அவ ஆதியையும் கொலை பண்ணிடுவா. மித்ராவுக்கும் ஆதிக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இப்பவே அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நான் போய் உடனே ஆதிய பார்த்து எல்லா உண்மையும் சொல்லணும். எனக்கு உங்க நிலைமை புரியுது. ஆனா கண்டிப்பா உங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அவங்க போன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இல்லங்க, என் போன் எங்க போச்சு எதுவுமே எனக்கு தெரியல. அவங்க எந்த அட்ரஸ்ல இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியும். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. பாரதி அட்ரஸ் சொல்லுங்க. பாரதிக்கும் ஆதிக்கும் ஏன் அவங்க குழந்தைங்களுக்கு கூட நான் நிறைய கெடுதல் பண்ணிட்டேன். என்ன நினைச்சு பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்கு. அந்த பவானிக்காகவும் மித்ராவுக்காகவும் எவ்வளவோ விஷயம் பண்ண. நான் பண்ண அத்தனை விஷயங்களையும் மறந்துட்டு என்ன கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ பாரதிய என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் பாவிமா, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. அழாதீங்க.